மீட்டிங் டிஸ்டர்ப் பண்றது லேட்டா வரவங்க இல்ல, ஸ்டாப் பண்ண தெரியாதவங்க. நீங்க பேசுறதால ரூம் சைலண்ட் ஆகுதா இல்ல ரூம் டயர்ட் ஆகுதா? நாணம் உள்ளவங்க அதிகமா பேச மாட்டாங்க. அவங்களுக்கு எப்போ நிறுத்தணும்னு தெரியும். ஒரு மீட்டிங்ல பாயிண்ட் இல்லாம பேசிக்கிட்டே இருக்கிற ஒருத்தரை பார்த்திருக்கீங்களா? அப்போ மைண்ட்ல ஃபர்ஸ்ட் தாட் என்ன வரும்? ஒரு ஆபீஸ் மீட்டிங்ல சீரியஸா டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. டெட்லைன் பிரஷர் ஆல்ரெடி இருக்கு. அந்த நேரம் ஒருத்தர் பேச ஆரம்பிச்சாரு. டாபிக் சம்பந்தமா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா பாயிண்ட் இல்ல. சென்டென்ஸ் நீளமா இருக்கு. எக்ஸ்பிளனேஷனும் அதிகமா இருக்கு. எக்ஸாம்பிள்ஸ் கூட அதிகமா. ரூம்ல சில பேர் நோட்ஸ் எடுக்கிற மாதிரி நடிச்சாங்க. சில பேர் லேப்டாப் ஸ்கிரீன் பாக்குறாங்க. சில பேர் கிளாக் பாக்குறாங்க. மைண்ட்ல ஒரு தாட் மட்டும் ரிப்பீட் ஆகுது. எப்போ முடிப்பாங்க? மீட்டிங் டிஸ்டர்ப் ஆகுது. ஃபோக்கஸ் பிரேக் ஆகுது. சிம்பிள் டிசிஷன் டிலே ஆகுது. லேட்டரா எனக்கு ரியலைஸ் ஆச்சு, அவர் மட்டும் இல்ல, நாம கூட சம்டைம்ஸ் அப்படிதான். பாயிண்ட் சொல்லணும், ஆனா ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். கிளாரிஃபை பண்ணணும், ஆனா ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிக்கிறோம். சில சமயம் அதிகமான வார்த்தைகள் வேல்யூ ஆட் பண்ணாது, வேல்யூ டைலூட் பண்ணும். சைலன்ஸ் இடம் கொடுத்தா கிளாரிட்டி வரும். நாய்ஸ் அதிகமானா இம்பார்ட்டன்ஸ் குறையும். அப்ப நான் கத்துக்கிட்ட லெசன் என்ன தெரியுமா? நமக்கு ஒரு ஐடியா வந்துச்சுன்னா அதை ஒரு மைக் எடுத்துக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இல்லை. எவ்ரி தாட் லாங் எக்ஸ்பிளனேஷன் டிசர்வ் இல்லை. எப்போ பேசணும், எப்போ அமைதியா இருக்கணும், எப்போ நிறுத்தணும், அதை தெரிஞ்சவங்க தான் நாணமுள்ளவர்கள். தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல வார்த்தைகளின் திரட்சியினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும். பிரசங்கி 5:3.